எது பலம், எது ஆற்றல்? ஒரு ஆச்சரியமான சத்தியமான ஒரு நிகழ்வு. பெரிய பலசாலிய கூடிய சர்வ சகஜமா இருக்கக்கூடியவன் ஜெயிச்சுடும். காரணம் என்ன? ஒரு மனுஷன்ட்ட எது இருக்கணும் எது இருக்கப்படாது அப்படின்னு இருக்கு. தஞ்சாவூர்ல மராட்டியர்களுடைய காலத்துல நவராத்திரி விழா கோலாகலமா கொண்டாடப்படும். காமாட்சி சன்னதியில காமாட்சி வந்ததுனாலேயோ என்னமோ தெரியல, அவ்வளவு ஒரு கோலாகலம். அதே சந்தர்ப்பத்துல எப்படி மைசூர்ல மகாராஜா குலு வீற்றிருப்பாரோ அது மாதிரி தஞ்சாவூர் சம்ஸ்தானத்துல மராட்டிய ராஜா குலு வீட்டிருந்து சகல கலைகளையும் அனுகிரகம் பண்ணினார். யாராருக்கு என்னென்ன வித்தை தெரியுமோ அந்த வித்தைய அந்த இடத்த கொண்டு வந்து பிரசன்னதப்படுத்தி அதற்கு தக்க விதமான சன்மானங்களை கொடுத்து கௌரவப்படுத்துவோம். பெரிய கோலாகலமா இருக்கும். ஊரே திருவிழா மாதிரி இருக்கும். எங்கெங்கெந்தோ தேடி வந்து தங்கி 10 நாளைக்கு இந்த விழாவை கண்ணால கண்டு கழிக்கிறதுக்காக நிறைய பேர் வந்து தங்குவோம். மித்தம் நிறைய இடத்துல அன்னதானம் இருக்கும், போஜன சாலைகள் இருக்கும், போய் எங்க வேணாலும் தங்கிக்கலாம். இப்படி எல்லாம் அந்த பார்க்க 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 பரமானந்தமா இருக்கும். ராஜாவை அந்த கொலுவிட்டு இருக்கக்கூடிய கோலத்துல பார்க்கணும்னே சில பேர் தேடி வருவாங்க. அங்க நடக்கக்கூடிய விளையாட்டு போட்டிகளை பார்ப்பான். பற்பல சாகசங்கள் நிகழும். இத்தனை பேர் பலசாலி இருக்காளான்னு. வடதேசத்திலேருந்து ஒரு மல்யுத்த வீரன் இவாளோட கலந்து இங்க வந்து சார். மல்யுத்த வீரன் கூட ஒரு 20 பேரோட அவ இங்க வந்த பிற்பாடு இங்க தன்னுடைய யார் யார் இதுல சேர்ந்துப்பா என்ன பண்ணுவான்னு இருக்கு இல்லையா, அதுல தன்னுடைய பேரு ஊரு தான் என்ன பண்ண போறேங்கிறத பிரசன்னதப்படுத்தி தனக்கு ஈடு இல்லையா இங்க இருக்கக்கூடிய வீரர்கள் என்ன ஜெயிக்கலாம். அப்போ கவசம் மல்யுத்தத்திற்கு வேண்டிய விதமான உபகரணங்களோட அந்த அரங்கத்துல ஏறின உடனே அவனை பார்த்தாலே தஞ்சாவூர் பகுதியில் இருக்கக்கூடிய வீரர்கள் பயப்பட ஆரம்பிச்சான். ஆள் நல்ல கட்டுமஸ்தான உடம்பு, கவனமான பார்வை, முஷ்டி ஒரு அதிகமான பலம். அப்படி கையை அப்படி மடக்கினா அப்படின்னாலே அவன் திரிக்கிறது. அதனால அவனோட போட்டி போடுறதுக்கு போறதே பயந்துட்டே பல பேர் போகல. சில பேர் போனவா ஜெயிக்க முடியல. அப்படி ஒரு நாள் ஆறுது, 2 நாள் ஆறுது, 3 நாள் ஆறுது. நாட்கள் கடக்க கடக்க நித்தம் மேடையில அவனுடைய அந்த கத்தலும் சத்தமும் ஜாஸ்தியா போயிடுது. ஒரு 7 நாள் ஓடின பிற்பாடு ஒரு நாளைக்கு அவன் மேடையில ஏறி சொல்றான், இவ்வளவு பெரிய ராஜா, இவ்வளவு பெரிய அரசு, என்னென்னலாமோ சொல்ற, இந்த ஊர்ல என்ன ஜெயிக்கிறதுக்கு ஆள் இல்லையா அப்படின்னு அவன் போட்ட சத்தம் ராஜாவுக்கு ரொம்ப மனச சங்கடப்படுத்த ஆரம்பிச்சுட்டு. இன்னைக்கு ராத்திரி உட்காந்து அப்படியே யோசிக்கிறேன், நமக்கு இது ஒரு பெரிய இழுக்கு கிடையாது, ஆனா ராஜாங்கத்துக்குங்கிறது பெரிய இழுக்கு. இது நம்ம ஊர்ல இத்தனை வீரர்கள் இருக்கா, ஆனா மல்யுத்த கலையில இவனுக்கு சரிநிகர் சமானமா யாருமே இல்லை, என்ன காரணம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறத ராஜாவுடைய சிஷ்யர் ஒரு சின்ன ஒரு கடுதாசு கொண்டாந்து கொடுக்குறார். பக்கத்துல ஒரு தீபம் ஏற்றி வச்சிருக்கா. இதை எடுத்து படிக்கிறேன். அதை எடுத்து படிக்கிறத ஒரு சின்ன அந்த பனை ஓலை நெருக்கு கடிதம், அதை எடுத்து பார்த்துட்டு பார்க்குறேன். அரசே கவலைப்பட வேண்டாம், நாளை காலை தங்களுடைய சங்கடங்கள் தீரும், சரஸ்வதி கடாட்சம் உண்டாகும், கவலையை விட்டுவிட்டு சற்று ஓய்விடுங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு கடுதாசு வாங்கினார். ராஜாவுக்கு இதே சிந்தனை, தூக்கம் வரல. காலையில பொழுது விடுஞ்சுது. எப்பயும் போல அது அன்னைக்கு பார்த்தா பற்பல வித்தைகளை காமிக்கக்கூடிய ஒத்தொத்தர் வரா போறா. இந்த மல்யுத்த வீரனும் இருக்கிறான். அந்த சந்தர்ப்பத்துல உடம்பு முழுக்க விபூதியை இட்டு பஞ்சகச்சம் ருத்ராட்சம் உபவீதம் விபூதி பை சிகை காதுல கடுக்கன் இதோட ஒருத்தர் வர்றார். அங்கேருந்து ராஜா அப்படியே பார்த்துட்டு இருக்கார். கிட்டக்க வர்றார். ஆள் பார்க்கறதுக்கு ஒன்றும் பெரிய பலசாலி கிடையாது.
கிட்டக்க வர ராஜாவுக்கு ஒரு நமஸ்காரத்தை பண்றார். பிராமணனை பார்த்தோன்னே ராஜா எழுந்து நின்றுட்டு அவரு நமஸ்காரம் பண்றார். நேற்றுக்கு ராத்திரி நான் தான் கடுதாசு கொடுத்து விட்டேன், இந்த வீரனோட போடுறதுக்கு நீங்க அனுமதிக்கணும், சண்டை போடுறதுக்கு. ராஜா அப்படி பார்க்கிறார். ஏற்கனவே இவனை இங்க நின்றுட்டு வரவா போறவாளெல்லாம் அடிச்சு துவம்சம் பண்றான். அவனோ ஊர்ல இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் சாப்பிடுறவன். இவரை பார்த்தா இன்னும் தயிர் சாதம் சாப்பிட்ற பிராமணன். இவரை கொண்டு போய் அங்க விட்டு பிரம்மஹத்தி வந்துடுதுன்னா என்ன பண்றதுன்னு ராஜா சொன்னா, அதெல்லாம் வேண்டாம் சுவாமி, என்னை காப்பாத்தணும்னு நீங்க நினைக்கிறது சந்தோஷம்தான், ஆனா உம்மால அவன்கிட்ட போட்டி போட முடியாது. ஏதாவது வாக்தனம் இருந்துச்சுன்னா பரவாயில்ல, இதுவோ முஷ்டி சம்பந்தப்பட்டது, அதனால வேணாம். அவர் சொன்னார், இல்லை எனக்கு ஒரு உத்தரவு கொடுமா, நீங்க உங்க உத்தரவுக்கு தான் காத்துட்டு இருக்கேன், நீங்க கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு. உடனே ராஜா வேற வழி இல்லை, சரி ரைட் ஆகட்டம் போன்ட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு போயிட்டு வாங்க. மைதானம் ஜனங்கள் எல்லாம் பார்த்துட்டு இருக்கா. இந்த செய்தி ஜனங்களுக்கெல்லாம் விடிய காலையில போய் சேர்ந்ததுனால இந்த மல்யுத்த வீரரை யார்ப்பா ஜெயிக்க போறான்னு ஒருத்தர் பேசிட்டு இருக்கா. இந்த பிராமணன் பஞ்சகஜத்தை அவுத்து அழகா தன்னுடைய அந்த கச்சையை கட்டின்ட்டு அக்கல்ல வச்சுட்டு இருந்த பையை தூக்கி ஓரமா வச்சுட்டு ருத்ராட்சத்தை கைக்கு ஓரமா வச்சுட்டு சிவச்சின்னத்தோட சண்டை போடக்கூடாது அப்படிங்கிறதுனால சுவாமியை வேண்டிட்டு ராஜா இருக்கிற இடத்துல இருந்து அங்கேருந்து அழகா ஒரு குதிச்சு அந்த மைதானத்துக்கு கொண்டு வந்துருக்கணும். மைதானத்தை ஏற்கனவே தன் பக்கம் வச்சுட்டு தன்னுடைய 20 மல்யுத்த வீரரோட தன்னந்தனியா எல்லாரும் எப்ப பார்த்தாலும் கரகோஷத்துக்காகவே அழைச்சிட்டு வந்து நின்று இருக்கக்கூடிய இவரை பார்த்த உடனே எனக்கு சிரிப்பு. இந்த தஞ்சாவூர்ல வேற வீரர்கள் இல்லையா, இது மாதிரி அல்பத்தனமா பிராமணனை கொண்டாந்து விட்டுருக்கானேங்கிறான். அவனுடைய தன்னுடைய பலம் கொண்டு, அதாவது ஒரு கோவப்பட்ட சிங்கம் கிளம்பி வந்து முட்டினால் எப்படி இருக்குமோ அவ்வளவு வேகத்துல ஒரு அடி இவனுடைய ஒரு அடிக்கு தாங்க மாட்டார் அப்படின்னு நினைச்சிட்டு வந்து அவனுடைய முஷ்டியை மடிச்சு வச்சுட்டு வேகமா வலதுகையால் ஒரு குத்து குத்துறான். அவருடைய இடது தோல்ல பட போறது ஒதுங்கிட்டு அவனுடைய இடது கைய அந்த அந்த முஷ்டியை அப்படி பிடிச்சிட்டார் தன்னுடைய கரத்துல. திருப்பி அவன் என்ன பண்ணா, இடது கையால திருப்பி குத்துறதுக்கு வராம பார்த்தல, அப்படி குத்தறக்க வரத்த கையை தூக்கினார் தன்னுடைய அக்குள்ள வச்சுட்டு. வலது கையும் இடது கையும் இந்த பிராமணன்ட்ட மாட்டின்றது. இந்த கையை அவனால எடுக்க முடியல, என்னென்னலாம பண்ணி பார்க்கறான், கை வெளியில வரல. நேரமாக ஆக 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 அந்த கை வலிக்க ஆரம்பிச்சுடுத்த அவனுக்கு. அவ்வளவு வலி அவனுக்கு. என்னடா அது வலிக்கிறது, நேரம் மாறுது, எல்லாரும் கத்துறா, என்னாச்சுங்கிறா. அவன் சொல்றான், என்னை விட்டுடுங்க, நான் தோத்துட்டேன்னு ஒத்துட்டு கண்ணுல தண்ணி கொட்டுறது அவனுக்கு. அவ்வளவு அழுத்து. லேசா அப்படி விட்ட உடனேயே தொப்புன்னு கீழே விழுந்துட்டான். ஒரே ஆரவாரம். ராஜாவுக்கு ஒண்ணுமே புரியல, இருக்கிற வாழ்க்கை இந்த ரகசியம் என்னன்னு தெரியல. அவன் எழுந்துட்டு பிராமணனோட காலில் விழுந்தான், நமஸ்காரம் பண்ணினான். நீங்க ஜெயிச்சுட்டேன், சண்டை போட்டுதான் ஜெயிக்கணும்னு இல்லை, சண்டை போடாமலே ஜெயிச்சுட்டேன். இந்த பிராமணன் சொன்னார், நீ பெரிய வீரன் தாண்டா, அதுல ஒன்றும் மாற்றம் இல்லை, ஆனா கர்வம் இருக்க பத்தியா, உன் தலையில எரித்து பத்தியா, எது இருக்கக்கூடாதோ அதை உங்ககிட்ட இருந்துருத்து, கர்வம் ஒன்று அழிச்சிருத்து அப்படின்ட்டு திரும்பினார். திருப்பி அவன் நமஸ்காரம் பண்ணிட்டு கேட்டான், நாங்கெல்லாம் மாம்சம் எல்லாம் சாப்பிட்றோம், நீங்க என்ன சாப்பிட்றீங்க, இவ்வளவு பலம் உங்களுக்கு, நாளைக்கு எங்க ஊருக்கு வா, உனக்கு அந்த உணவை கொடுக்குறேன் அப்படின்னாராம். ராஜாங்கத்துல வெகுவான பரிசெல்லாம் வழங்கப்பட்டது. மாங்குடியில இருந்து வந்த கைலாசையர்னு அவருக்கு பேர். சமீபத்துல நான் இந்த விஷயத்த ஒரு இடத்துல படித்தேன். உவே சுவாமிநாத ஐயரால் எழுதப்பட்ட விஷயம் இது. படித்த உடனே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, இதை உங்களோட பகிரணுங்கிற ஒரு ஆசை. தஞ்சை தேசத்தை பத்தி பேசணும் அப்படின்னா எனக்கு ரொம்பவே பிடித்தமானது. என்னுடைய ஜென்மஸ்தானம் இல்லையா, அதை தவிர தஞ்சாவூரை பத்தி பேசணும் அப்படின்னாலே புண்ணியம் பண்ணியிருக்கணும் இல்லையா. மறுநாள் பொழுது விடிஞ்சுது. மாங்குடிங்கிற அந்த ஊர் அழகான கிராமம். இன்னைக்கு நீங்க போனீங்கன்னா பார்க்கலாம். வீரர்கள்லாம் உட்கார வச்சா தலவாழை இலை போடப்பட்டது, வரிசையா பரிமாறினா. உப்பு மாங்காய், இஞ்சி தொகையல், நார்த்தங்காய் எல்லாத்தையும் போட்டுட்டு முதல் நாளே ஊற வைத்திருந்த தண்ணி கொட்டி வைத்திருந்த பானையில இருக்கக்கூடிய தயிர்ல
போடப்பட்டிருந்த பழைய சோறு, இதெல்லாம் சேர்த்து தாமிர பாத்திரத்துல ஊற வைக்கப்பட்டிருந்த எள் அதை கொண்டாந்து போட்டா. இது எல்லாத்தையும் பார்த்துட்டு அந்த வீரர்கள் கேட்டா, இந்த கருப்பு கலர்ல ஒண்ணு வச்சிருக்கீங்களே இது என்னன்னா, அதை தான் இதுல புழிஞ்சு சாப்பிடணும். நான் அதுல இருந்து புழிஞ்சா என்ன வரும்? எண்ணெயும் பழைய சாதமும் சாப்பிட்டாக்க என்ன ஆகும்னா, யானைக்கு என்ன பலம் உண்டோ அந்த பலம் உண்டு. புரியலையேண்ணா, எடுத்து புழிஞ்சா கொஞ்சம் புழிஞ்சு பார்த்தா புரியல. நமக்கு திரும்பினார். ஒரு சின்ன பையன்னா அதை எல்லாம் புழிஞ்சு விட்டார். எல்லா இலைகளிலும் போடப்பட்டிருக்கக்கூடிய எல்லா சின்ன பையன் அவருடைய சிஷ்யன் அழகா எடுத்தான். அப்படி வச்சான், புழிஞ்சான் எல்லாம். அப்போ என்ன அப்படின்னா, எல்லை புழிஞ்சு வச்சுட்டு திரும்பினோடனே சொன்ன, வேற ஒன்றும் கிடையாது, எல்லை புழிகிறது ஒரு வித்தை. இந்த எல்லை புழிய கற்றுக்கொண்டால் மிகுந்த பலம் ஏற்படும். அதோட மட்டும் கிடையாது, பிராமணர்களை பாதுகாப்பது முதல்ல காயத்ரி, இரண்டாவது புலனடக்கம், மூன்றாவது ஈஸ்வர சிந்தனை, நாலாவது ராஜ விசுவாசம். இவற்றோடு தஞ்சையிலே இருப்ப ஒவ்வொருவரும் வாழ்கிறார்கள் என்று சொன்னார். இவற்றோடு தஞ்சையை இன்றளவும் நேசிக்கக்கூடிய நிறைய பேர் இருக்கிறார்கள். ஆகவேதான் தஞ்சையிலே விதைக்கப்பட்ட விதை உலகம் முழுவதும் தெய்வீக மனத்தை பரப்பிக் கொண்டிருக்கிறது. 274 பாடல் பெற்ற சிவாலயத்துல பாதிக்கு மேல இங்க, திவ்யதேசத்துல பாதிக்கு மேல இங்க காவிரி பொன்னி நதி பெருக்கெடுத்து ஓடுகிறது. மகான்கள் நிறைய பேர் வாழ்ந்த இடம். என்னை போன்று இருக்கக்கூடிய அடியவர்கள் வாழ்வதற்கு, வாழ்ந்து கொண்டிருப்பதற்கும் காரணமான புண்ணிய பூமியை பேசுவதிலே மற்றற்ற மகிழ்ச்சி. நல்ல விஷயத்தை சிந்திப்போம், மனதிலே அசை போடுவோம். அத்தனை பேருக்கும் சௌபாகியம் உண்டாகட்டும். ஓம் நம சிவாய்.